நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த மலை அழகா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு அதிசயத்தை மறைச்சு வச்சிருக்கு. சரி, இந்த மலை எங்க இருக்கு? மலை உச்சியில என்ன அதிசயம் இருக்கு? பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மக்கள் இங்க வாழ்ந்தாங்க? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில இருந்து வேட்டவலம் ஊருக்கு போற வழியில லொயோலா காலேஜ் பக்கத்துல நெய்வாநத்தம் என்ற ஊர் இருக்கு. அந்த ஊர் மெயின் ரோடு வழியா 10 கிலோமீட்டர் தூரத்துல செத்தவரை என்ற ஊர்ல தான் இந்த மலை இருக்கு. இந்த இடத்துக்கான கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மலையில பல 1000 வருடத்திற்கு முன்பு மக்கள் வாழ்ந்திருக்காங்க. சமீப காலத்துல தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடும் பாறை என்ற ஊர்ல நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த இரும்பு பொருட்கள் சுமார் 4200 ஆண்டுகள் பழமையானது. அதாவது கிமு 2172 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்ததாக அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழர்கள் 4000 வருடத்திற்கு முன்பே இரும்பை பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது உலகிலேயே முதலில் தமிழர்கள் தான் இரும்பை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க. அதே சமயம் தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊர்ல 3200 ஆண்டுகள் பழமையான நெல்மணிகள் மற்றும் இரும்பு பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த தகவல்களுக்கும் இந்த மலைக்கும் என்ன சம்பந்தம்னா, இதே காலகட்டத்துல இந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய பெரிய பாறைகள்ல ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. சாதாரணமா நம்ம வரைகின்ற ஓவியங்கள் சில ஆண்டுகள்ல அழிந்து போயிடும். ஆனா 3500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மனிதர்கள், அதாவது தமிழர்கள், இந்த மலைப்பாறைகள்ல வரைந்த ஓவியங்கள் இன்றும் அழியாமல் உன்னதமான கலையோடு காட்சியளிக்கின்றது. இந்த மலை பாறைகள்ல 3500 வருடத்திற்கு முன் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை, வேட்டையாடும் நிகழ்வுகள் பற்றியும் அவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள் பற்றியும் ஓவியங்களா பாறைகள்ல வரைந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் புதிய கற்காலத்தின் முடிவிலும் பெருங்கற்காலத்தின் தொடக்கத்திலும் வரையப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சங்க காலத்துல இருந்த மக்கள் விவசாயம் செய்ய கத்துக்கிட்டாங்க, ஆனா வேட்டையாடுவதையும் விடல. அதான் இந்த ஓவியங்கள்ல வேட்டை காட்சிகளும் இருக்கு. இந்த ஓவியங்கள் எல்லாமே மிக நுணுக்கமா வரையப்பட்டிருக்கு. நான் சொன்ன ஓவியங்கள்ல சில ஓவியங்கள் சரியா பார்க்க முடியாது. சில ஓவியங்கள் அழிந்த நிலையிலும் மிக நுணுக்கமா வரையப்பட்டு இருப்பதால நீங்க நேரடியா இங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஓவியங்களை சரியா புரிஞ்சுக்க முக்கியமா பொறுமை வேணும். இந்த செத்தவரை கிராமத்துல இருக்கக்கூடிய மலைகள்ல வரையப்பட்ட ஓவியங்கள் 2 நிறங்களை அடிப்படையா கொண்டு வரையப்பட்டிருக்கு. முதல்ல சிவப்பு நிறம். இந்த நிறங்கள் இரும்பு ஆக்சைடு தாதுக்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதா வெள்ளை நிறம். இது சுண்ணாம்பு மற்றும் களிமண்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி தான் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. சரி, இந்த பாறை ஓவியங்கள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாடு, மீன், வேட்டை காட்சி, மான், ஆடு, எருமை, பன்றி போன்ற விலங்குகளும் நெருப்பின் பயன்பாடு பற்றிய நெருப்பு எரிவதை ஓவியமா வரையப்பட்டிருக்கு. இந்த மக்கள் பயன்படுத்திய ஓவிய தொழில்நுட்பம் உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. பல காலங்களாக இந்த ஓவியங்கள் இயற்கை சீற்றத்தையும் காலத்தின் ஓட்டத்தையும் தாங்கி நமக்காக காத்திருக்கின்றன. ஆனா மனிதர்கள் செய்யும் தவறுகள், கவனக்குறைவால் இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் காலப்போக்கில் அழிக்கப்படுகிறது. செத்தவரை பாறை ஓவியங்கள் வெறும் கல் அல்ல, அவை தமிழர்களின் ஆதி நாகரிகத்தின் வேர்கள். இந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.